ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ப்ரிப்பேர் ஏ காஸ்ட் ஷீட் சொல்லிட்டு ஒரு சம் இருக்குது. ஓகேயா, இது இல்லஸ்ட்ரேஷன் 5 ஒரு காலேஜ்லேருந்து நோட்ஸ்லேருந்து எடுத்தேன். ஓகே, சரி. ப்ரிப்பேர் ஏ காஸ்ட் ஷீட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா டு ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் அண்ட் காஸ்ட் பர் யூனிட் அப்படிங்கிறாங்க. டு ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் அண்ட் காஸ்ட் பர் யூனிட். சரியா? சரி, இதில் எதெல்லாம் என்ன காஸ்ட்டு முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரா மெட்டீரியல். ஓகே, அதாவது ப்ரைம் காஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது. ஓகே, சரி. ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு மார்க் பண்ணிக்குவோம். இது ப்ரைம் காஸ்ட். டைரக்ட் வேஜஸும் ப்ரைம் காஸ்ட். ஓகே, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் சேம் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் தான். என்ன F1 ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் போட்டுருக்கேன். ஓகேயா, தென் செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் வரும். ஓகே, யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் இஸ் 10% ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட். ஓகே, இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வரும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, தட் மீன்ஸ் முதல் 2 ப்ரைம் காஸ்ட், அடுத்தது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், தென் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், தென் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேயா, இப்போ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு இருக்குது, யூனிட்ஸ் சோல்டு இருக்குது. ஓகே, அப்படின்னா தெர் இஸ் சம் க்ளோசிங் ஸ்டாக், இதில் பேலன்ஸ் இருக்குது. கரெக்ட், நான் எல்லாமே விற்கலை. ஓகே, அதை வந்து மைனஸ் பண்ணிட்டோம். ஓகே, இதிலிருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இருந்து. ஓகே, ஏன்னா அவங்க செல் பண்ணது வந்து ரிமைனிங் யூனிட்ஸ் தான், அதாவது 400 யூனிட்ஸ் ஒன்று ஸ்டாக்கில் இருக்குது. ஓகேயா, சரி. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு ஓகே போட்டுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் போட்டுவாங்க. ப்ராக்கெட்டில் அவுட்புட் என்ன எழுதிக்கோங்க. அவுட்புட் வந்து 4000 யூனிட்ஸ். ஓகேயா, சரி. இப்போ 3 காலம், பர்டிகுலர்ஸ், தென் டோட்டல், தென் முக்கியமானது இதுதான். அதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் பர் யூனிட். அதாவது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டாக கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் கண்டுபிடிக்கணும். எதுக்கு சார் ஒரு யூனிட் காஸ்ட் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, இதை மல்டிப்ளை பண்ணணும் அந்த யூனிட் காஸ்ட்டோட. அதுதான் முக்கியம். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. ஓகேயா, அப்பயும் காஸ்ட் பர் யூனிட் நமக்கு தேவை. ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ மிச்சம் இருக்குல்ல 400, அந்த 400 வந்து என்ன காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோ அதில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அதை எடுத்தால் தான் யூ வில் கெட் த ட்ரூ ப்ராஃபிட். ஓகேயா, சரி. இப்போ ரா மெட்டீரியல் கன்சியூம், டைரக்ட் வேஜஸ், இது ரெண்டும் ஓகே. இப்போ இது ஓகே. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஷீட் போட்டாச்சா, ஃபார்மேட் போட்டாச்சு. ஸோ இந்த ரெண்டும் வந்து ப்ரைம் காஸ்ட். ஸோ டிக் அடிச்சுக்கோங்க. 1,60,000, 80,000. ஓகே, ஸோ இங்கே யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பி ஆல்ரெடி நோ 4,000. அப்போ 1,60,000 டிவைடட் பை 4,000 எல்லாமே டிவைடட் பை 4,000. ஓகே, அப்போ 40 per யூனிட் வரும். ஓகே, அதே மாதிரி டைரக்ட் வேஜஸ் 8,000. 2 டிக் அடிச்சுவாங்க. அது 20 per யூனிட். ஓகே, கிளியரா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் ப்ரைம் காஸ்ட். ஓகே, மேலே வரேன். ஸோ ப்ரைம் காஸ்ட் இஸ் 60 per யூனிட். ஓகே, கிளியர். ஓகே, நான் இப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஸ் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க 16,000. ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் 16,000 ஆட் பண்ணிங்கன்னா அது 4 rupees வரும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் ஃபேக்ட்ரி காஸ்ட். தட் மீன்ஸ் ஃபேக்ட்ரிலேருந்து வெளியில் போகிறது. ஓகே, அந்த காஸ்ட் வந்து 64 rupees per யூனிட். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் 10% சொல்லிட்டாங்க ஆன் ஃபேக்ட்ரி காஸ்ட். இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் 10%, அதாவது இந்த மூணுத்துலேயும் சேர்த்து பேசிக்கலி. ஓகே, இதில் 10%. ஓகே, ஸோ 10% ஆன் ஃபேக்ட்ரி காஸ்ட் இஸ் 25,600. 2,56,000ல் 10%. ஓகேயா, ஸோ இதையும் எடுத்துட்டாச்சு. ஸோ அதுக்கு 10% எடுத்திங்கன்னா 6 rupees 40 paise வரும். ஏன்னா 64 rupeesல 10% 640. ஓகேயா, ஸோ நான் என்ன சொன்னேன், இதுக்கப்புறம் வாட் யூ வில் கெட், கரெக்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியில் வருதுங்க பேசிக்கலி பிஃபோர் செல்லிங் இட் இன் த மார்க்கெட். ஓகேயா, அதாவது அந்த சேல்ஸ் டீமுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம ஒரு ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் டீம்கிட்ட நீ போய் விற்றுட்டு வா அப்படிங்கிறோம். ஓகேயா, ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் 2,81,600 and the cost is 70 rupees 40 paise. Okay.
ஓகேயா. ஸோ இந்த காசு தான் யூஸ் ஆகும் எதுக்கு, அந்த வேல்யூவேஷனுக்கு. அப்புறம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஓகே இங்கே லெஸ் பண்ணிட்டாங்க க்ளோசிங் ஸ்டாக். எஸ், ஸோ க்ளோசிங் ஸ்டாக் 400 யூனிட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்ட்டு 70 rupees 40 paise, அதுதான் முக்கியம். ஓகேயா. ஸோ நவ் யூ ஆர் ரெடி வாட் இஸ் கோயிங் டு பி சோல்டு. ஓகே, அதுக்கு செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 12,000 rupees. ஓகே, ஸோ 12,000 போட்டுவாங்க. ஆனால் அதுக்கு யூனிட் காஸ்ட் வந்து 3 rupees 33 paise. எப்படி சார் வந்தது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம 4,000 டிவைட் பண்ணோம் கரெக்டாக. ஆனால் செல் பண்ணது வந்து ஒன்லி கரெக்ட் 3,600 யூனிட்ஸ் கரெக்ட். அதனால் ஒன்லி 12,000 டிவைடட் பை 36 பண்ணிங்கன்னா 3.33 வரும். ஓகே, ஸோ நம்ம இது நான் என்ன சொன்னேன், இதுக்கப்புறம் வருது தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கரெக்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இஸ் 2,65,440. ஓகே, இந்த க்ளோசிங் ஸ்டாக் அப்புறமும் மைனஸ் பண்ணலாம், அதாவது ஆஃப்டர் திஸ் ஓவர் ஹெட்ஸை மைனஸ் பண்ணலாம். அப்படி மைனஸ் பண்ணால் கூட வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஸ்டாக், ஒன்லி 70 rupees 40 paise வரும். ஏன்னா செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் வராது, ஏன்னா இது செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த காஸ்ட் கரெக்டாக. ஏன்னா செல்லிங் காஸ்ட் இஸ் ஒன்லி ஃபார் வாட் யூ சோல்டு, விற்காததுக்கு வராது. அதனால் நீங்கள் ஆர்டர் மாற்றினாலும் 70 rupees 40 paise தான் மைனஸ் பண்ணணும் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேயா. ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,600, 100 rupees per unit. ஓகே, டிக்கெட் வச்சுக்கோங்க. 3,600 into 100 per unit போட்டிங்கன்னா கரெக்ட் 3,60,000. ஸோ த பேலன்ஸ் இஸ் அ ப்ராஃபிட். அதாவது பேசிக்கலி சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நான் திரும்ப எழுதுகிறேன் இங்கே, சேல்ஸ் மைனஸ் cost of sales equal to correct profit. Okay, yes, so profit is 94,560, the balancing number. Okay, so இப்படி தான் நம்ம the statement of cost sheet கேட்டிங்கன்னா சம் ஒன்று போடணும். ஓகே, ஸோ சம் போட்டு பாருங்கள். இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக எக்ஸாம்பிள் வர கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ.